மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழுவிடம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சிவந்து ஆதித்தனாரின் பெயரை வைக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் அவர் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரிந்துரைகள் பற்றி விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக பொதுமக்களையும் விவசாயிகள், மாணவ சங்கங்கள், தொழில் முனைவோர்கள் என்று பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கனிமொழி எம்பி தலைமையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது. முதல் நாளாக இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்கள் உள்ளிட்ட தொழில் முனைவோர்களை சந்தித்து கருத்துக்களை கேட்டது. அப்போதுதான் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சிவந்தி ஆதித்தனார் பெயரை வைக்க வேண்டும் என்று பரிந்துரை அளித்திருக்கிறார். அதே போல பொதுமக்களின் கோரிக்கை என்ன, பொதுமக்கள் தேர்தல் அறிக்கை குழுவிடம் சொன்ன விஷயங்கள் என்னென்ன என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதுல தூத்துக்குடி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற வேண்டும், தூத்துக்குடியில் இருந்து சர்வதேச விமானங்கள் இயக்க வேண்டும் என்று அந்த தேர்தல் அறிக்கை குழுவிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல நாடாளுமன்ற தேர்தல் திமுக அறிக்கை குழுவிடம் வாக்குச்சீட்டு முறையை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தூத்துக்குடியில் கடல்சார் பல்கலைக்கழகம் கொண்டு வர வேண்டும் என்றும் பொதுமக்கள் தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாம சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. சேது கால்வாய் திட்டம் என்பது நீண்ட காலமாகவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று திமுக தேர்தல் அறிக்கை குழுவிடம் கோரிக்கை என்பதும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக தேர்தல் அறிக்கை குழு பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் சென்று பொதுமக்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்திக்க இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.